ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ரெசிபீஸ். நீங்கள் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ கலர் பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து தக்காளி 3 பழம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 10 பல் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டுக்கோங்க. அடுத்து வர கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா நான் எடுத்துருக்கிறேன். இப்போ மட்டன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். நான் இப்போ குக்கர் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கிறேன். அது நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வாஷ் பண்ண மட்டன் குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டோம். மட்டனை குக்கரில் ஆட் பண்ண முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு சேர்த்திக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனோன்னா வர கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்து மட்டன் மசாலா நம்ம சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வர கொத்தமல்லி, மட்டன் மசாலா சேர்த்துனோன்னே தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நான் சேர்த்திக்கிறேன். எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்திக்கலாம். நம்ம இப்போ இது கூடவே மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம சேர்த்திக்கலாம். உங்கள் கரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 போட்டிருக்கேன், 3 இன்னொரு ஸ்பூன் நான் மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும். இது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்ட பின்னாடி உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு கரண்டி வச்சு எல்லாம் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எதுவும் தனித்தனியாக வறுத்து அரைச்சி சேர்த்துக்க தேவையே இல்லை. நம்ம எல்லாமே ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி சிம்பிளாக எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம சேர்த்துன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற சன்ஃப்ளவர் ஆயில் 100 கிராம் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தனித்தனியாக வறுத்து சிரமப்பட தேவையில்லை. இது மாதிரி செஞ்சிங்கன்னாவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 சொம்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண பின்னாடி இதில் போட்டிருக்கிற உருளைக்கிழங்கு, தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் இதெல்லாம் நல்லா வெந்து வரணும். நம்ம குக்கர் வச்சு மூடி ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். இப்போ நான் நல்லா கிளறிக்கிட்டேன். இப்போ நான் குக்கர் மூடி எடுத்து நான் போட்டுக்கிறேன். இப்போ குக்கர் மூடி எடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வைக்கிறேன். ஸ்டவ்வில் வச்ச பின்னாடி விசில் போட்டுக்கோங்க. குக்கருக்கு பாருங்கள், நான் குக்கருக்கு விசில் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கோங்க. விசில் போட்ட பின்னாடி ஒரு 4 விசில் விடுங்க. அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். பாருங்கள், நான் 4 விசில் விட்டுட்டேன். இப்போ குக்கர் விசிலில் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். விசில் நல்லா போகட்டும், அந்த ஆவி நல்லா போகட்டும். விசில் அடங்கின முன்னாடி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஆவி பிரியறதுக்கு நல்லா வாசம் வருது. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி குழம்பு ரெடியாக இருக்குன்னு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம குழம்பு கிளறிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு குழம்பு. நம்ம போட்டுக்கிற உருளைக்கிழங்கு, இந்த மட்டனு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நான் உருளைக்கிழங்கு காமிக்கிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. அடுத்து ஒரு மட்டன் எடுத்து காமிக்கிறேன். மட்டன் பாருங்கள், நல்லா பூ மாதிரி வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண முன்னாடி குழம்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வாசனைக்கு நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாம். குழம்பு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
வெரி சிம்பிள் ரெசிபி தான் இது. மட்டன் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரொம்ப சிரமப்பட தேவையே இல்லை. பிகினர்ஸ் நல்லா இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. எங்கள் வீட்டில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான பேச்சுலர்ஸ் மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, பாய்.